வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். இன்னைக்கு மதுரை அப்படின்னும் போது சில பயங்கரம், சில கலவரங்கள் அப்படின்னு அடிவயிற கலக்கி பிடிச்சி. ஆனால் முருகன் தான் நம்ம மக்களை காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு தோணுது. முருகனை யார் வேணாலும் கும்பிடலாம், ஆனால் கெட்டவங்களுக்கு முருகன் வாரி வாரி கொடுத்தான் அப்படின்னா முருகன் கடவுளே கிடையாது. நாத்தியம் பேசலை. இந்த வசூல் ராஜா MBBS படத்தில் கமல் சொல்லுவார், பாரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பார், அவனை கூட நம்பலாம். கடவுள் இல்லை உண்டுன்னு சொல்கிறான் பார், அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுளுங்கிறான் பார், அவனை மட்டும் நம்பிடாத, கூட்ட கேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கமல் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் முருகன் நம்மளை காப்பாற்றுறான். ஆனால் அவனை காப்பாற்றுறதுக்கு நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த சங் பரிவாரங்கள், இந்து முன்னணி, சந்து முன்னணி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அலப்பறையை கொடுத்து கோர்ட்டில் வாதாடி அப்படி இப்படின்னு மோதி கடைசியில் மதுரையில் இருக்கிற என் நண்பர்கள்ட்ட நான் கேட்டாக்க, என்ன மாநாடு அண்ணே என்னண்ணே காமெடி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னா, அண்ணே அது கண்காட்சினே, நம்ம ஊர் தமுக மைதானத்தில் பொருட்காட்சி வைப்பாங்கல்ல, அது மாதிரி கண்காட்சி வச்சுருக்காங்கண்ணே. இந்த மெரினா பீச்சிலலாம் டி ராஜேந்தர் மாதிரி, பாக்யராஜ் மாதிரி, கமல் மாதிரி, ரஜினி மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரிலாம் சிலையை வச்சுருப்பாங்கல்ல, ஃபோட்டோ எடுத்துக்கோம்ல, டக்குன்னு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி முருகனை வச்சுருக்காங்க. இங்கே வேறனே அப்படின்னு சொல்லி சொன்ன பிற்பாடு தான் நான் இப்போதையான இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்படி போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்துடலாமா அப்படின்னா அப்படி கடக்கக்கூடிய விஷயமாக இங்கே நடக்கலை. ஏன்னா எப்போதுமே, அதாவது இன்னைக்கு விதை போட்டா நான் சாப்பிட முடியுமா, இதை நீ சாப்பிடுவ, அப்புறம் அவன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் பிள்ளை சாப்பிடுவான் அப்படின்னு தேவர் மகன்லையும், இதுக்கும் கமலஹாசன் தான் உதாரணம் வராருன்னு நினைக்காதீங்க. அந்த தேவர் மகன் வசனம் இருக்குல்ல, அதுபோல இந்த RSS, இந்து முன்னணி, பாஜக இவங்களுடைய பிளான்லாம் இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கானது கிடையாது. எல்லாம் 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழித்து எப்படி இருக்கணும்னு பக்கா பிளானோட அவங்க திட்டமிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல் தான் முருகன். இதுல என்ன காமெடினா, பவன் கல்யாண் பேசினது பவன் கல்யாண் பத்தி தான். பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் தெரியாம கேட்க. பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா பத்தி பேசுறீங்க. எதுக்கு? மதுரையை மையமாக வச்சு தேமுதிக இது தேவர் கம்யூனிட்டியோட முக்குளத்தோருடைய ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த என்னங்க இது? அதுக்கே பவன் கல்யாணம் நல்ல வேலை ரஜினியை கூப்பிடல. அதை பற்றி நான் அப்புறமா வரேன், இன்னொரு வீடியோவில் ரஜினியை பற்றியே தனியாக பேசணும். இந்த இடத்துல பவன் கல்யாணம் கூப்பிட்டு பேச வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? பாஜக தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தப்ப நாடார் ஓட்ட கொஞ்சம் அமுக்கு இன்னும் பத்தலையா, தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவை தலைவராக போட்டு இன்னும் கொஞ்சம் நாடார் கொஞ்சம் அந்த பக்கம் நார்த்துக்கு வாங்க. அந்த பக்கம் இருக்கிற ஒரு முக்கிய இனத்தவரான அண்ணாமலை அவர்களுடைய இனத்தவர்களுடைய ஓட்டு வாங்கணுமா? இப்போ வச்சுக்கேன், ரைட்டு. இப்போ என்ன செய்யணும்? திரும்ப மதுரைக்கு வரணும். என்ன செய்யணும்? மதுரையில் ராமருக்காக ஒரு மாநாடு நடத்திடலாமா? மதுரையில் ராமருக்கெல்லாம் மாநாடெல்லாம் நடத்தினா எடுபடாதியா? அப்போ மதுரையில் இந்த தென் மாவட்டங்களில் ஏழை எளிய பாமர மக்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறது யாருன்னு ஐயனர் அருவாலாம் வச்சிருக்கியா, மிரட்டலாம் இருக்கியா, நாமளே அப்படிப்பட்ட ஆளுங்க தானுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் சூலாயுதம் வச்சிருக்கிற, வேலாயுதத்தை வச்சிருக்கிற முருகனை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாரதி கண்ணம்மாங்கிற திரைப்படத்தில் சேரன் அவருடைய முதல் படம், அதில் டைலாக் எழுதிப்பாரு, மேல் ஜாதி கும்பிடுற கடவுளை எல்லாத்தையும் ஊருக்கு உள்ளார வச்சுட்டு ஐயனார் கருப்பசாமின்ற நம்ம கும்பிடுற சாமியெல்லாம் ஊருக்கு வெளியதானமாக வச்சிருக்கு இந்த சமூகம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். 2000 வந்த படத்தில்
இதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்க முருகனை எடுத்துக்கிட்டாக்க இந்த மாதிரியான சமூகத்தவர்களுடைய ஓட்டை வாங்கிடலாம், நம்பிக்கையை பெற்றுடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணம், ஒரு உறுதி இந்து முன்னணிக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணாலும் சரி, ஒரு 108 தோப்புகரணம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட தோப்புகரணம் போடுவாங்க. விநாயகர் அங்கே மாநாட்டு பேனர்லாம் பார்த்தீங்களா, தோப்புகரணம் ஏன் போடணும், தோடு ஏன் போடணும், பெண்களுடைய கலாச்சார உடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவிலேயே நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட்டோடலாம் வந்தாங்க. அப்போ எங்கே போய் இவங்க வச்சுக்கிட்டாங்கன்றது தெரியல. அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாக்க கூட்டம் கூடியிருக்காது. எல்லாம் ராமநாதபுரத்துலேருந்து அங்கே இங்கேன்னு கண்காட்சி நடத்துகிறோம் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஆதரவு தெரிவித்து காசெல்லாம் கொடுத்து ஆள் அனுப்பிச்சிருக்காரு. டிடிவி அண்ணன் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த விழாவுக்கு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜா எல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக பேச வேண்டிய விஷயம். அதெல்லாம் நம்ம ஆளுங்க அப்பால பார்த்துக்கலாம். ஆனால் இவங்களை இப்பால பார்க்கலனாக்க அப்புறம் எப்பாவுமே நம்மளால நிம்மதியாக இங்கே தமிழகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ மாநாடு அப்படிங்கிற பேரில், முருகன் பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் முருகனை பற்றியும் பேசல, முருக பக்தர்களை பற்றியும் பேசல. அப்புறம் என்ன சார் பேசுறாங்க? கோர்ட்டு அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுச்சு. ஆமா, அப்ப இவங்க அரசியல் பேசிருக்க மாட்டாங்களே. எப்போதுமே சட்டத்தை மீறுவதுதான் இவர்களுடைய வேலை. அதனால கோர்ட்டு உத்தரவை எல்லாம் நீதி அரசர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் கடந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசியிருக்காங்க. பவன் கல்யாண் ஆந்திராவிலிருந்து இங்க முருகனை பத்தியே தெரியாது. ஆந்திராவிலேருந்து இங்கே பேசுகிற அந்த துணை முதல்வர் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு சொல்லு அப்படின்னாக்கா சொல்ல தெரியாது அவருக்கு. பக்காவாக தெலுங்குல எழுதி கொடுத்துருக்காங்க. தெலுங்குல வச்சுட்டு அவர் அப்படியே வாசிட்டார். அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுனாக்கா நல்லா இருக்கும். ஆனால் அது மாதிரியெல்லாம் செய்யலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரேபியாவிலேருந்து வந்த மதத்துக்காரங்களை நீங்கள் ஏதாவது கேட்பீங்களா? இது என்ன? இதை பற்றி முருகனை பற்றி பேசுறதுக்கு அரேபிய மதம் என்ன குறுக்கிட உங்களுக்கு? ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டு அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த மலை அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி மலை, திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிறதான் எங்களுடைய டார்கெட். ஏங்க, மாநாடு எங்கேயோ நடந்துச்சு, திருப்பரங்குன்றம் அந்த பக்கம்ல இருக்கு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு வரும்போது, திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு வழக்கம். பொரியலாம் நம்ம சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அந்த நாள்ல திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலையில ஏற்றணும்டா தீபத்தை அப்படின்றாங்க. அந்த சிக்கந்தர் தர்காவில் இருக்கிற அந்த மலையில போய் தீபம் ஏற்றணுங்கிறதா இப்போதைக்கு அவங்க டார்கெட். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுடைய 2வது அசைன்மெண்ட் இது. என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே தீயா பத்திட்டு வருது நெஞ்சுக்குழி அப்படி தகிச்சு கிடக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பவன் கல்யாண் பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தெலுங்கு இனத்தவர்களுடைய ஓட்டை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. மதுரையில இருந்துட்டாக்க வைகோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுது. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கறது. விஜயகாந்த் அவர்கள் இந்த தெலுங்கு பேசுபவர் அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால அந்த ஓட்டை கபலீகரப்படணும். விருதுநகர் இந்த பக்கத்தை அப்படி கலிங்கப்பட்டி அப்படி இப்படின்ற ஏரியாவுக்குள்ளலாம் போய் அந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்னு பவன் கல்யாண் உள்ளூர் மாடு விட போகாதுங்கிற மாதிரி உள்ளூர்லேயே அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லாமல் தத்தக்கான்னு இருந்து இப்போ தான் ஓரளவாவது வந்துட்டு இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு இவங்க என்னத்த அரசியலை கிளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற போர்வையில் வச்சுக்கிட்டு முழுக்க அரசியல் அந்த இதைத்தான் பரப்பிட்டே இருக்காங்க. இந்துக்கள் எல்லாம் ஒன்று குழுக்கள், இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இந்துக்கள்ல யார் இந்துக்கள்ன்றதே பெரிய கேள்வி. சரி, இங்க நம்ம எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்க மேல் ஜாதியில இருக்கிறவனை இந்துக்கள்னு சொல்றீங்களா, இல்ல நீங்க குறிப்பிடுற அந்த கீழ் ஜாதின்னு நீங்க சொல்றீங்களே அவங்கள இந்துக்கள்னு சொல்றீங்களா?
நீங்கள் யார் பக்கம் இருக்க போறீங்க? இப்போ ஆணவ கொலை நடந்துச்சு பொள்ளாச்சி. இப்போ பொள்ளாச்சியா உடுமலைப்பேட்டையில் பல வருடங்களுக்கு முன்னாடி கௌசல்யா ஞாபகம் இருக்கா? அந்த ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா? அதில் இறந்து போன அந்த காதலன், அந்த கணவன் பக்கம் இருக்கிற இந்துக்களுக்காக இந்த இந்து முன்னணி போராட போதா, இல்லை அந்த கௌசல்யா இன ஜாதிக்காக இது போராட? சாத்தான்குளம் பிரச்சனையில் என்ன செய்ய போகிறாங்க? இதெல்லாம் நமக்குள்ளார எழுப்பப்படுகிற கேள்விகளாக இருக்கு. முருக பக்தர்கள் அப்படின்னா சரி. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. என்னன்னாக்க, ஏமா எனக்கு மட்டும் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சட்டை வாங்கி தரல, தங்கச்சிக்கு மட்டும் சுடிதார் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்கனாக்கா அப்போ எனக்கு ஒன்றும் கிடையாதா? பெருமாள் கேட்பாரு, அப்போ பெருமாளுக்கு மாநாடு நடத்துவீங்களா? ஐயனார் கேட்பாரியா? ஆனால் பாண்டி முனி கோயில் அங்கே இருக்க, அதுக்கு பக்கம் அங்கே தானே பக்கத்தில் தானே மாநாடு நடத்துனீங்க. பாண்டி முனி கேட்பாரு, எனக்கு எங்க மாநாடு? இந்து முன்னணி என்ன செய்யும்? ஆக இவங்களுடைய டார்கெட்டு இவங்களுடைய சாதிய விழுமியங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க நம்ம இவங்களுடைய நீயா நீ அவனா நீ அப்படின்னு வடிவேலு கேட்பார்ல, அது மாதிரி தான் எங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதாவது இந்த ஆப்ரேஷன் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதாவது முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் திரட்டிக்கிட்டு வந்த இந்த கூட்டம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தோல்வி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான்னா பாதி சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு. எதுக்காக அப்படின்னா, இவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு. நேற்று வரைக்கும் ஒன்று மண்ணா இருந்த சாதியை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் சாதியை பிரித்து அரசியல் பண்ணாங்க 200-500 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ மதத்தை வச்சுக்கிட்டு பிரிக்க பார்க்குறாங்க. அந்த மதத்தில் இந்துன்ற ஒரு விஷயத்துக்குள்ளார கொண்டு வரும்போது தலித்துகளுக்காகவோ சிறுபான்மையின மக்களுக்காகவோ ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவோ தாழ்த்தப்பட்ட நம்ம சகோதரர்களுக்காகவோ இவங்களுடைய அரசியல் இருக்கா? இவங்க பேசுகிற அரசியல் இருக்கா? அது கிடையாது. ஆனால் முருகனை வச்சுக்கிட்டாக்க, இப்போ நான் ரொம்ப முருக பக்தன் அப்படிங்கிறதுனால எனக்கு பொண்ணு கொடுத்தாங்களா? நான் நல்லவனா கெட்டவன்? நீ முருகனை கும்பிடு, ஐயனாரை கும்பிடு, நீ சிவனை கும்பிடு, நெத்தியில விபூதி பட்டை வச்சுக்காம போ. இதுக்காக கொடுத்துருவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுக்காக என்ன முருக பக்தி உடனே கொடுத்துருவாங்களா? முத்தை திரு வத்தை திரு அப்படின்னு சொல்லிட்டாக்க உடனே கொடுத்துருவாங்களா? திருப்புகள் அப்படின்னீங்களே, சிதம்பரத்தில் அந்த ஆறுமுக பிள்ளைய அவருடைய பாட்டை பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசுறாங்க. அப்பெல்லாம் எங்க போனீங்க? தமிழார்ச்சன்றீங்களே, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர். பிரதமர், நம்ம பிரதமருங்க, நம்ம நாட்டை அப்படி கண்ணும் கருத்துமா காத்து கொண்டு இருக்கிற நம்ம பிரதமர் மோடிஜி அங்க அத்தனை கோடி செலவால ராமர் கோவிலை கட்டினாரு. ஆனா அந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவில் மோடி அவர்கள் ராமரை தொடக்கூடாதுன்னு சொன்னவங்களே இந்துக்கள் தாங்க, இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம சங்கராச்சாரியார்கள் மாதிரியானவங்க அது எப்படி அப்படின்னு மோடியை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பிரதமர் மோடி எவ்வளவு, எனக்கெல்லாம் வேதனை வந்ததெல்லாம் 3 நாளா சாப்பிடல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நிறைய கேள்விகளை, நிறைய சந்தேகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அன்னைக்கே பசும்பொலையா சொல்லிட்டாருங்க, தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் அப்படின்ட்டு. தெய்வீகத்தையும் தான் அவர் சொல்றாரு, தேசியத்தை தான் சொல்றாரு. நல்லா இருக்குங்க, இதே எடுத்துக்கும் அப்படின்னு. இப்ப பார்ப்பாங்க, அந்த நயினார் நாகேந்திரனை அந்த முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவரை அவரை தலைவராக நியமிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இது மாதிரி தான், டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். எப்போ ஓபிஎஸ் தேவையோ அப்போ பயன்படுத்திக்குவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. எப்போ எடப்பாடி தேவையோ அப்போ பயன்படுத்திக்குவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. கொங்கு போயிட்டு இப்போ ராமதாஸ் அணியை உடச்சிக்கிட்டு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அன்புமணியை வச்சுக்கிட்டு வன்னியருடைய ஓட்டுகளை வாங்குறதுக்கு. அந்த பக்கம் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுவாங்க. இது எல்லாமே அரசியல் தாங்க. இந்த அரசியலுக்குள்ளார ஆன்மீகம்ங்கிறது வந்தால் அது அரசியலாக இருக்காது. ஆன்மீகம் அப்படின்னு இருந்துச்சுனாக்க அங்கே முருகனுக்கு, அன்புக்கு, பக்திக்கு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நான் ஒரு உண்மையான முருக பக்தன். காரைக்குடியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக பல வருடங்கள் பாத யாத்திரையாக சென்றவன் நான்.
எனக்கு திருமணமே 6 படை வீடுல சுவாமி மலையில தான் திருமணம் நடந்துச்சு. நானும் என்னுடைய மனைவியும் அப்ப நான் தினமலர் பத்திரிகையில பணியாற்றி கொண்டிருந்த போது, திருநெல்வேலியில இருந்தபோது, நானும் என் மனைவியும் திருநெல்வேலிக்கு வாடகைக்கு குடிவந்த போது முதலாக சென்ற கோவிலே திருச்செந்தூர் திருத்தாம் தான். என்னுடைய மகனுக்கு என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சாருடைய பெயரை வச்சேனே, அந்த பாலகுமாரன் அப்படிங்கிறதே முருகப்பெருமானுடைய பெயர் தான். அதே போல என்னுடைய மகள் ஒரு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாள்னு மயூரி அப்படின்னு, மயிலை போன்ற அழகுடையவள்னு முருகனுடைய திருநாமத்துக்கு உரிய வகையில், முருகனை சொல்லுகிற வகையில் தான் நான் பேர் வச்சிருக்கேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு எனக்கு கோடி ரூபா கொடுத்துருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா இது மாநாடே கிடையாது, இது ஒரு அரசியல். இந்த அரசியல், இந்த சகதிகள் இதுக்குள்ளாரெல்லாம் நாசிக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அடுத்த தலைமுறையினர் சிக்கிக்க கூடாது, ஆபத்தில் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நான் ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சுக்கிற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ப மாட்டார்கள். முருக பக்தர்கள் மாநாடுனாக்க இந்த சேவல் குடிலாம் இருக்கணும் இல்லையா? ஆனால் அங்கே பறந்தது எல்லாமே காவி கொடி தாங்க. காவி கொடியை போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னொன்றுங்க, அங்கே கோவிலில் 6 முருகன் சிலையை வச்சுருந்தாங்க. இந்த நம்ம தோட்டாத்தரணிலாம் செட்டு போடுவார் பாருங்க, அந்த மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. மாநாடு நடக்க ஆரம்பிக்கும் போது மேடையில் எல்லாரையும் உட்கார வைக்கும் போது பின்னாடி அந்த 6 முருகனையும் அங்கேருந்து தூக்கியாந்து வச்சுட்டாங்க. நாங்கடா முருகனை இப்படியெல்லாம் காமெடிக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய ஓட்டு வேணும்னா நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் அதை செய்தோம், நாங்கள் பொருளாதாரத்தில் நம் இந்தியாவை இப்படி உயர்த்தினோம், பெட்ரோல் விலையை இப்படியாக குறைத்து கொடுத்திருக்கிறோம், கல்விக்கான நிதியை நாங்கள் தாராளமாக வழங்கி இருக்கிறோம், பேரிடர் காலத்தின் போது நாங்கள் அப்படி உடனே அங்கிருந்து எங்களுடைய கையை நீட்டினோம் அப்படின்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் ராமர் கோயில் கட்டினோம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம், நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது அரசியல், கேவலம். கடவுளை கேவலப்படுத்தாதீங்க. கடவுள் நம்மை காப்பதற்கு தான் இருக்கிறார். நாம் கடவுளை காப்பாற்றுற நிலைமையில கடவுள் நம்மளை இந்த நிமிஷம் வரைக்கும் விடலை. கடவுளே முருகா காப்பாத்து அப்படின்னு தான் நம்ம வேண்டிட்டு இருக்கிறோம். முருகா நான் கடவுளே ராம்ஜி காப்பாத்து அப்படின்னு என்கிட்ட முருகன் சொல்லவும் மாட்டேன். அத்தா எங்க நவல வந்து சொல்லலையே அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அது மாதிரிதான் இந்த முருகனை நம்ம தான் காப்பாற்றணும்னா அது கடவுளாகவே இருக்க முடியாது இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முருகனை வைத்துக்கொண்டு நீங்கள் வேல் குத்துங்கள், ஆனால் காதில் பூ சுத்தாதீர்கள். முருகனுக்கு பூமாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். மக்களுடைய ஓட்டு போடுகிறவர்களுடைய காதில் பூவை சுத்துறதுக்கு பார்க்காதீங்க. சிந்துங்கிறீங்க, அதுக்காக ஒரு பாராட்டு தீர்மானங்கிறீங்க, இராணுவம்ன்றீங்க, மோடி அரசாங்கம்ன்றீங்க. இங்கே என்ன சொல்ல வரீங்க? முருக பக்தர்கள் மாநாட்டில் அவனே ஒரு படைத்தலைவன். 6 படை வீடுனாக்கா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படை வீடுன்னு இருக்க என்ன காரணம் தெரியுமா? முதல்ல அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பவன் கல்யாணம் மாதிரியானவங்களை கூட்டிட்டு வாங்க. குன்றக்குடியில் இருக்கிற அடிகளார் மாதிரியானவர்களுக்கு தெரியும். எத்தனையோ சைவ குறவர்களுக்கு, சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டிருப்ப ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய வரலாறு என்ன அப்படின்னு. திருமுருகாற்றுப்படை நக்கீரனோட அந்த காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு முருக வழிபாடு. ஏதோ இன்னைக்கு நீங்க சொல்லி தான் நாங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோமா? கந்தசஷ்டி கவசத்தை பாடிய சூலமங்கலம் சகோதரிகளே எங்க சொந்தக்காரங்க. நீங்க சொல்லி தான் கந்தசஷ்டி கவசம் வந்து பாடப்பட்டதா? நீங்க சொல்லி தான் ஸ்கந்தகுரு கவசம் அப்படின்னு பாடப்படுதா? ஒரு கீழ் சாதியினர் நீங்க சொல்லப்படுறவங்களுக்கு முருகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, குமரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா பிராமண குடும்பங்கள்ல சுவாமிநாதன், சுப்பிரமணியன் அப்படின்னு தானே பேர் வைக்கிறீங்க. முதல்ல இந்த பேரை வச்சுக்கிட்டே ராமசாமின்னு போட்டாக்க அது ஒரு சாதி, ராமசுவாமி அப்படின்னு போட்டாக்க அது ஒரு ஜாதி அப்படின்னு தானே பார்க்குறீங்க இல்லையா? இந்த முருக பக்தர்கள் மாநாடு தோல்வியில் முடிஞ்சதுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சம் நம்ம தமிழக மக்களுக்கு, முருக பக்தர்கள்னு இல்லை, அங்கே வந்திருக்கிற நிறைய பேர்
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஹாலிடே. அதனால சினிமா போகாமல் அப்படி போகாமல் இப்படி போகாமல் கமுக மைதானத்தில் எப்படி போட்டிருப்பாங்க ஒரு பொருட்காட்சி, அது மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க பிள்ளைகளா பார்த்துட்டு வரலாம்ட்டு அப்படி 10 ரூபாய்க்கு வேர்க்கடலையை வாங்கி கொடுத்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து பார்த்த கூட்டம் தான். அதில் முருகனுடைய பக்தர்கள் மட்டுமா, கருப்பண்ணசாமி பக்தர், அம்மன் பக்தர், பெருமாள் பக்தர்கள், கள்ளழகர் பக்தர்கள். ஏங்க, மதுரையே ஆட்சி செய்துட்டு இருக்கிற மீனாட்சி கட்டுப்பா இருப்பான் நேரம். ஏண்டா மதுரையவே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னையை விட்டுட்டு என் பையனுக்கு நீங்க வந்து விழா எடுக்கிறீங்க, மாநாடு எடுக்கிறீங்களா, குத்திடுவோம் குத்தி அப்படின்னு மீனாட்சியே கோச்சிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. வணக்கம்.